நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, குட் மார்னிங், விடிஞ்சிருச்சுங்க, எழுங்க என்று அன்போடு கூட அழைத்து, அதோடு எழுப்பி தேவனுடைய வார்த்தைகளை வேதத்திலிருந்து தியானிக்கிறதற்கு ஆயத்தப்படுவோம் வாருங்கள் என்றும் அழைக்கின்றேன். வாருங்கள் ஜெபத்தோடு கூட. அன்பின் பிதாவே, மற்றொரு விஷயம், இந்த காலை வேளையில நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கும் எங்கள் இருதயங்களில் நீர் பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எழுந்துட்டீங்களாங்க? ஒருவேளை நீங்க வெளிநாடுகள்ல இருந்தா இது உங்களுக்கு ஈவினிங்கோ அல்லது மத்தியானமோ அல்லது வேறொரு நேரமோ. சிலர் ரெகுலரா இதை பார்க்கிறோம் என்று தெரியப்படுத்துகிறீர்கள். தேவனை துதிக்கிறேன். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை லைவ் சாட்டில் டைப் செய்து விடுங்கள். உங்களுக்காக இன்னும் ஆண்டவரை துதித்து இன்னும் அதிக உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை தொடர்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். நம்ம தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். தினந்தோறும் உங்களுக்கு கற்றுத்தருகிற விஷயங்களில் இத்தனை நாட்களாக ஆரம்பித்ததிலிருந்து இந்நாள் வரைக்கும் இப்படி தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 3 அல்லது 4 முறை தேவனுடைய செய்தியை கொடுக்கும்போது நீங்கள் என்ன கவனிக்கிறீங்க? நீங்கள் கவனித்தால் இந்த செய்திகள் எல்லாவற்றிலேயும் தேவ வாக்கியத்தின் மதிப்பை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள் என்று, தேவ ஆலயத்திற்கு சென்று தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை கடைபிடிக்கிறீர்கள் என்றும் நம்புகிறேன். என்றால் நீங்கள் ஷேர் செய்கின்ற உங்கள் சாட்சிகளின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறார் என்பதற்காக அவரை நான் துதிக்கிறேன். இன்று புதன்கிழமை அல்லவா? மத்திய வார கூடுகை இருக்கிறது அல்லவா? இருக்கா? உங்க சர்ச்சில் போறீங்களா? போங்க. ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளணும். ஜெபத்திற்கென்று ஒரு நடைமுறை இருக்கிறது, சில எல்லைகள் இருக்கிறது. அதாவது எல்லைகள் என்றால் ஜெபம் ஏதோ நாம சில பாயிண்ட்ஸை மாத்திரம் அதில் வச்சுக்கணும்னு அல்லது தயக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஜெபத்தின் நடைமுறையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று, இருதயத்திலே எந்த விதமான பாவத்துக்கும் இடங்கொடாமல், வேறொருவர் மீதும் கோபதாபங்களோடு இல்லாமல், மனதை அமைதியாக சுத்த இருதயத்தோடு வைத்துக்கொண்டு ஜெபித்தால் அது தேவ சன்னதியை எட்டுகிற ஜெபமாயிருக்கும் என்று, அதேபோல் நறுங்குண்ட இருதயத்தை தேவன் அலட்சியப்படுத்த மாட்டார் என்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ள. 1 நாளாகமங்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு மேன்மையான ஜெபம் இருக்கிறது. அது யாபேசினுடைய ஜெபம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். ஜெபத்திலே காத்தடிக்கிற மாதிரி எதையோ சொல்றது இல்லைங்க. ஒரு நோக்கத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இவ்வளவு நேர்த்தியா ஒரு விசுவாசத்தோடு கூடிய பெரிய காரியங்களுக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டு யாபேசு ஜெபிக்கிறதை இங்கே பார்க்கிறோம். தேவனை நோக்கி எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. நீர் என்னை ஆசீர்வதித்து. ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைக்கு பணம், பதவிகள், உலக சம்பத்துக்கள் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என்பது ஆண்டவரால் மட்டுமே சாத்தியம். அதனால்தான் யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்று போராடி ஆசீர்வதிக்க பெற்றான். அது வரைக்கும் என்னவோ முயற்சி செய்து எல்லாம் வீணாயிடுச்சு. ஆசீர்வாதம் என்பது, அது தேவன் ஒரு விஷயம் ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்குமான ஆசீர்வாதமா இருக்கும். சோ ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க. அந்த சின்ன வார்த்தையில கவனிங்க. என் தேவையெல்லாம் சந்திங்க, எனக்கு வேண்டிய வண்டியை கொடுங்க, வீட்டை கொடுங்க, ஆகாரத்தை கொடுங்க, ஆடைகளை கொடுங்க, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் அருளிச்சைங்க. இப்படி ஒவ்வொரு பாயிண்ட் அவசியம் இல்லைங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்கிற போது எல்லா விஷயங்களும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்தா. உபாகமம் புத்தகத்தினுடைய 28வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்கிறவர்களுக்கு எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அதே போல அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளையை கை கொள்ளாதவர்களுக்கு எப்பேற்பட்ட சாபங்கள் வந்து சேரும் என்பதையும் நாம் தெளிவாக அங்கே பார்க்க முடியும். தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க,
தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. அதாவது ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு குறுகலான ஒண்ணு இல்லைங்க. எக்ஸ்பான்ஷன். நீ படிப்படியாக உயர்த்தப்படுவாய். உன் எல்லைகள் பெரிதாகும். கவனிங்க, நீங்க ஒருத்தரா இருந்தால் ஒன்னா இருந்த ரெண்டா, நீங்க 2 பேர் 4 பேரா நீங்க அப்படித்தானே. இப்ப கவனிங்க, அதே போல நம் குடும்பம் பெருகுகிற போது நம்முடைய இல்லம், நம்முடைய வருமானம், அதே போல நம்முடைய ஸ்தானம் பெருகே ஆகணும். தேவன் நம்மை பிள்ளை பேரினாலே ஆசீர்வதிக்கிறார், பூமியின் காரியங்களால் ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 28 இந்த நாள் பூரா வாசிச்சு தியானிங்க. இங்க என் எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே. எங்க இருக்கிறேன்னு கேட்டா அங்கேதான் இருக்கிறேன் அப்படிங்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய ஆசை. நீங்கள் கேட்காததினாலே உங்களுக்கு கிடைக்கவில்லை என்கிறார் ஆண்டவர். எனவே ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க. ஆண்டவரே என்னை ஒரு பெரிய ஆளா ஆக்குங்க. தப்பு இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட தாராளமா கேளுங்க. அதாவது ஆண்டவரே நீர் நினைத்திருக்கிற எண்ணுகிற இடத்திற்கு, ஸ்தானத்திற்கு என்ன உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய பெரிதான ஆசீர்வாதத்தை எனக்கு அருளுங்க. உம்முடைய நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. எனக்கு எல்லாவற்றையும் அருளுங்க. என் தேவைகளை சந்திங்க. அதோட நிறுத்தலைங்க. பாருங்க, நீர் என்னோடு இருந்த, அதாவது உங்களுடைய கரம் என்னோடு இருந்து, நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நோ நோ நோ, எனக்கு எல்லாம் வேணும், எல்லாவற்றையும் விசாலமாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்க, நீங்களும் என் கூட வேறுங்க. நீர் கொடுப்பது மாத்திரமல்ல, நீரே எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அவைகளை ஹேண்டில் பண்றது, அவைகளை எப்படி எங்க எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால நீங்க வாங்க, என்னோட இருந்து கற்றுக் கொடுங்க. அதாவது ஒரு பணக்காரனுக்கு மேலும் பணம் வந்து அவனுக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் வருமா? அன்பு வருமா? அதை சரியா பயன்படுத்துறாங்களா அல்லது தவறா பயன்படுத்தி சரீரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா? இன்னும் சில பேர் குடும்பத்தை, எதிர்காலத்தை எல்லாத்தையும் கெடுத்துக்கிறாங்க. ஆசீர்வாதம் மாத்திரமே இல்லை, நமக்கு தேவனோடு கூட, அதாவது ஆசீர்வாதத்தை தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அதோட ஒரு காலம் நின்று விடாது. உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நிறைய பேருக்கு இந்த துணையா வர்றதுன்னா அதிகம் இஷ்டம் இருக்காது. கணவன் வெளியே போகும்போது மனைவியை கூட்டிட்டு போறதுல இஷ்டம் இருக்காது. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா, பிரேக் போட்டுக்கிட்டே இருப்பான்னு சொன்னார் ஒருத்தர். ஆமாங்க, பிரேக் இருக்கிறது தானே வண்டிக்கு நல்லது. பிரேக் போடுறவங்க இருக்கிறதுனால தான் நாம தப்பு பண்ணாம எல்லா காரியங்களையும் சரியா இருந்துகிட்டு இருக்க முடியும். ஆனா சிலருக்கு எந்த நேரமும் நான் மட்டும்தான் இருக்கணும், நான் இஷ்டப்படி தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் தேவனோடு கூட இருந்தால், மகனே நீ செய்யறது தப்புப்பா, இது தவறியா, என் மகனே இதுவல்ல நீ செய்ய வேண்டியது, என் மகனே இதுவல்ல நீ போக வேண்டிய பாதைன்னு சொல்லுவார். உன்னை தீங்குக்குள் விழாதபடி காப்பாற்றுவார். அதை அறிந்து கொண்ட யாபேசு, தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, அதோடு கூட உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு அதாவது தீங்குக்கு என்னை விலக்கி காத்தருளும் அப்படிங்கிறான். தீங்கு கிடையாதபடி காத்துக்கொள்ளுங்க. கவனிங்க, தேவனிடத்திலே விசுவாசத்தோடு இருக்கிறவர்களுக்கு சோதனைகள் அதிகமா வரும், தீங்குகள் துரத்துக்கிட்டே இருக்கும். யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுத்துகிற சாத்தான் நம்மை துரத்தி துரத்தி வந்துகிட்டே இருப்பான். எனவே தேவனுடைய துணை நமக்கு அவசியம். தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கணும். ஆண்டவரே நம்மை காப்பாற்ற வேண்டும், தீங்கு எல்லாவற்றுக்கும் தப்புவிக்க வேண்டும். எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். எத்தனையோ பேர் விசுவாசிகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு சோதனைக்குள்ள விழுந்துடுறாங்க. சோதனைகளிலே ஆண்டவருடைய துணை இல்லாத போது, அவருடைய உதவியை கேளாத போது மீண்டு வர முடியாமல் விழுந்து போகிறார்கள், வீணாக்கி விடுகிறார்கள். நீங்கள் ஜெபிக்கிற போது அந்த ஜெபத்திலே உங்களுக்கு என்னென்ன வேண்டும் என்பதை கேட்பதை தவிர, இயேசுவே நீர் வேண்டும் என்று ஜெபிக்கணும். எவற்றை தந்தாலும் ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், உம்முடைய துணை எனக்கு இருக்க வேண்டும், உம்முடைய சித்தத்தையே நான் செய்யணும் ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் உம்மோடு தான் நடக்க வேண்டும் ஆண்டவர் அப்படின்னு ஜெபத்திலே நாம் கற்றுக்கொண்டால், என்னோட கூட ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை கவனிக்கிறார், என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தை, என்னுடைய ஆலோசனை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், அவர் என்னை எப்போதும் உயர்த்துகிறவர், என்னை நேசிக்கின்றவர், அவர் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அது என்னுடைய நன்மைக்காகத்தான் என்று நாம் விசுவாசிக்கிற போதுதான்
நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகும் கூட நிலையாக இருக்க முடியும். நிறைய பேர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தேவனை மறந்து விலகி போயிருந்த நாம பார்க்கிறோம். இன்னும் முக்கியமாக இந்த கடைசி காலத்தில் தேவனை காட்டிலும் சுகங்களை அதிகமாக நேசிக்கிறவங்க, மேல பக்திமான்கள் மாதிரி இருப்பாங்க, உண்மை அவருடைய வல்லமையை தேடாதவர்களாக அநேகர் இருக்கிறாங்க. அநேகரை நம்ம பார்க்கிறோம். ஆனால் யாபேசை போல நாம் ஜெபிக்க வேண்டும். தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க, உம்முடைய கரம் என்னோடு இருந்து எனக்கு எந்த தீங்கும் வராதபடி என்னை அவைகளுக்கு விடுவித்து தப்புவியும். சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பிக்கிற வழியையும் காட்டுகிற தேவன் நமக்கு இருக்கிறபடியினாலே, சோதனைகள் சிரமங்கள் இந்த உலகத்தில் நமக்கு இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மோடு இருப்பதினாலே அந்த சோதனைகள் எல்லாம் நமக்கு பரிசோதனைகளாய் மாற்றி சிறந்தவர்களாக நம்மை மீட்டு வெளியே கொண்டு வருவதற்கு, மேன்மையான ஸ்தானத்திற்கு நம்மை உயர்த்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் என்றும் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆசீர்வாதம் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டு எளிதான வார்த்தை ஆயிடுச்சு. அதனுடைய அர்த்தமே பலருக்கு புரியாம இருக்கு. கவனிங்க, ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்த போது அவர்களிடத்திலே சொன்ன காரியம் என்ன? ஒரு விஷயம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேலூரும் சகல பிராணிகளையும் ஆளக்கிடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தொடர்ந்து 28வது வசனம், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன செய்றார் பாருங்க, முதலாவதாக அவர்களை சிருஷ்டித்ததற்கு பிறகு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆசீர்வதித்தார். நீங்க பலுகி பெருகுங்க, நீங்கள் விருத்தி அடைய வேண்டும், விஸ்தரிக்க வேண்டும். இந்த அளவுக்கு நம் ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற திட்டம் பாருங்க, எவ்வளவு பெரிய திட்டம். எப்ப பார்த்தாலும் அந்த சின்ன வீட்டுக்குள்ளேயே தான் இருந்துகிட்டு இருக்கீங்களா? எப்போதும் அந்த போதும் போதாத அந்த வாழ்க்கை தானா? அதே ஓட்ட வண்டி தானா? அதே வேலை தானா? அதே ஸ்தானம் தானா? அது தேவையில்லை. ஆண்டவருக்குள்ளே உண்மையாய் விசுவாசம் வைக்கும் போது, ஆண்டவர் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நீ வேண்டிக் கொள்ளுகிற போது, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது தீங்கெல்லாம் உனக்கு நன்மையாக மாறும், உன் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும், இடுக்கணான எல்லாம் உனக்கு விசாலமாக மாறும். அப்படி தேவன் உனக்கு எல்லாவற்றையும் விசாலமாக்கி உன் கண்ணீரை துடைத்து உன்னை ஆதரிக்கிறவர் என்பதனாலே அபிவிருத்தியை காண முடியும். எனவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகின்றார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த அவர் பரலோகத்திற்கு ஏறி போகும்போது தம்முடைய சீஷர்களிடத்தில் அவர் என்ன சொல்லி போனார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனம். லூக்கா 24:50. அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆதியிலே தேவன் நம்மை சிருஷ்டித்த போதும் அவர் ஆசீர்வதித்தார். நாம் விழுந்து போன போது, கெட்டவர்களான போது, சாபத்துக்கு ஏதுவான போது நமக்காக ஆண்டவர் இந்த உலகிற்கு வந்து நமக்காக அவரே சாபமாய் நம் பாவத்தை சுமந்தவராய், நம்முடைய பாவத்திற்கு பிராயச்சித்தமாய் தம்முடைய ஜீவனையை அர்ப்பணித்து மரணத்தை ஜெயித்து உயிருள்ளவராய் எழுந்து, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக மறுபடியும் வந்து உங்களை அழைத்துக் கொண்டு போவேன் என்று சொன்னவர். அதாவது அவர் அந்த 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு 40 நாட்கள் எத்தனையோ பேருக்கு, விசுவாசிகளுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பின்பு ஒலிவ மலையின் மீது ஏறி தம்முடைய கரங்களை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதித்து விட்டு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அந்த ஆண்டவர் இன்னும் சீக்கிரத்திலே வரப்போகிறார். என்னுடைய பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை, அதாவது பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வாருங்கள் என்றார். ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியுமே என்று, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதத்துக்குள் நம்மை அனுதினமும் நடத்த வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? ஜெபம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எதற்காக எங்களுக்கு சாபங்கள்? ஏன் எங்களுக்கு இந்த துக்கம்? எதற்காக இந்த பஞ்சங்கள், கஷ்டங்கள்? ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து, ஜெபத்தின் மூலமாக அற்புதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளுவோம் என்பதையும் மறந்ததினாலே
எங்கள் சொந்த முயற்சிகளினாலே நாங்கள் கடினமாய் உழைப்பதனாலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அது அதிகம் அல்லவே அல்ல என்று உணராமல் நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்படலாம் என்று நினைக்கிறோமே தவிர, ஆனால் உம்முடைய ஆசீர்வாதமே என்றென்றுக்கும் நிலைக்கும் என்பதை விசுவாசிக்க கிருபை அருளுங்க. எங்கள் வீடுகளை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் வருமானத்தை, எங்களுடைய எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாகிற பாக்கியத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவனுடைய கிருபை நம் யாவரோடும் கூட துணையாயிருப்பதாக.